ஓம் சிவாய நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடம் கடைசி மாசமான பங்குனி மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த பங்குனி மாசம் அப்படின்னாலே எல்லாரும் ஞாபகத்துக்கும் வர்றது முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறது தான். இந்த பங்குனி உத்திரம் இந்த மாசம் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரலுக்கு 11, பங்குனிக்கு 28ஆம் தேதி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருது. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சூரிய பகவான் மீனராசியில இருக்கார், ராகுவோட சேர்ந்து இருக்கார். செவ்வாய் மிதுனத்திலிருந்து 24ஆம் தேதி கடகத்துக்கு போய் நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமாயிருக்காரு. அதிசாரத்துல பங்குனி 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. 27ஆம் தேதி மறுபடியும் மீனராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மீனத்துல உச்சம். அப்ப நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும். குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காரு. மகா சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி 15ஆம் தேதி பங்குனிக்கு 15, மார்ச்சுக்கு 29 மீனராசிக்கு சனி பகவான் போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நாம பார்த்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நாள் நெருங்கி கிட்டக வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க. பங்குனி மாசம் தொடங்க போகுது. 15 நாள்ல சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வரப்போகுது. சனி எங்க வரப்போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு லாப வீட்டுக்கு வரப்போறார். அதாவது குரு கொடுத்தா சனி தடுப்பார், ராகு கொடுத்தா சனி தடுப்பார், கேது கொடுத்தா சனி தடுப்பார். சனி கொடுத்தா யார் தடுப்பார் அப்படிங்கிறது தான் ஜோதிட வாக்கு. அந்த வகையில யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்க போற ஒரே நீதிகாரகர் சனி பகவான் உங்களோட ராசிக்கு கொடுக்க தொடங்க போறார் இந்த பங்குனி மாசத்திலிருந்து. இது ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு. அது மாதிரி இந்த மாச தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல உச்சத்திலையும் இருக்கார், வக்கரத்திலையும் இருக்கார். அவரோட தான் சனி சேர போறார். லாபாதிபதி குரு உங்களோட ராசிக்கு பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காரு. அதாவது தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதான் இது. எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. லாபஸ்தானத்துல ராசி அதிபதி உச்சம், சனி அங்கதான் வர போறாரு. அவருக்கு வீடு கொடுத்தவர் உங்களோட ராசியில பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறதையும் அடைஞ்சிருக்காரு. கடந்த காலகட்டத்தில் நீங்க எதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அது எல்லாம் தடையில நினைச்சோம், அது எல்லாமே நடக்கும். சில பேர் சொந்த வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க. சில பேர் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. சில பேர் திருமணம் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. சில பேர் வேலை இல்லை, வேலைக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க. சில பேர் வேலையில வெளிநாடு போகணும்னு நினைச்சிருப்பீங்க. சில பேருக்கு சொந்த தொழில் அமையணும்னு நினைச்சிருப்பீங்க. சில பேர் தேக ஆரோக்கியம் சரியாகணும்னு நினைச்சிருப்பீங்க. இவ்வளவு இருக்கும். இத்தனையும் ஒரு மனுஷனுக்கு டக்கு டக்கு நடந்ததுன்னா ஒரு பயம் வந்துடும். என்னடா நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நல்லது நடக்காது, என்ன கடவுள் பின்னாடி பெருசா ஏதாவது ஆப்பு வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி பயம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இத்தனையும் உங்களுக்கு அடுக்கடுக்கா நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமே தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நேரம் ரொம்ப நல்லா இருக்கு, இது சரியா பயன்படுத்திங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா மாச தொடக்கத்துல மீனராசியில புதன் இருக்கார். புதன் நீசம் வக்கரம் ரெண்டும் ஆயிருக்கார். 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன் தன பஞ்சமாதிபதி அப்படிங்கிறவரு வலிமை இழந்திருக்கார். அப்படிங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு தான். இவ்வளவு கிரகங்கள் நல்லது அடைஞ்சிருந்தும் கூட இந்த புதனால பாத்தீங்கன்னா மாச தொடக்கத்துல, அதாவது பங்குனி பிறந்து ஒரு 4 நாளைக்கு காசு பணம் கையில புரளாது. என்னடா இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, திடீர்னு பங்குனி பிறக்கும் போதே பற்றாக்குறையில பிறக்குதே, பஞ்சையில பிறக்குதே, இந்த அளவுக்கு காசு இல்லாம இருப்போம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு 4 நாளைக்கு காசு பணமே இருக்காது, அன்றாட செலவுக்கே கஷ்டப்பட மாதிரி இருக்கும். அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு 4ஆம் தேதிக்கு மேல தானாவே வந்துடும். அப்படி ஒரு அமைப்பு. குறிப்பா குடும்பத்துல பழைய பிரச்சனைகள் தலை தூக்குற மாதிரி லேசா தொடங்கினா கூட அதை ஜெயிச்சு நீங்க முன்னுக்கு வருவீங்க. ஏன்னா பங்குனி தொடங்கி 4ஆம் தேதி கும்பராசிக்கு வக்கர இயக்கத்துல புதன் போயிடுறார். 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்துக்கு புதன் போறார் அப்படிங்கிறது யோகம். தனாதிபதியான புதன் தொழில்ஸ்தானத்துக்கு போறார் அப்படிங்கும் போதுதான் விட்ட தொழிலை இழுத்து பிடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கடை ஒன்று வச்சிருந்தேன், சரியா வியாபாரம் போல, சரி போ வேற யார்கிட்டயாவது வாடகை கூட்டலாமான்னு இருக்கேன், இல்லைன்னா இழுத்து பூட்டிடுவான், இல்லை யார்கிட்டயாவது லீஸு கூட்டுருவோம் ஒரு தொழிலை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட சரி இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு தான் பார்ப்போமே, இவ்வளவு நாள் இருந்துட்டோம், திருப்பி தான் செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டாகும்.
அதை செஞ்சீங்கன்னா அதுல இருந்த குறுக்கீடு சக்திகள் எல்லாம் அடங்கி தொழில் போட்டியாளர்களை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான நேரத்தில் முதலீடு கிடைக்கும். 10 ரூபா தொழிலுக்கு காசு இல்லை, அதனால தான் மூடி போட்டு வச்சிருக்கேன். கேட்குறவன்ட்டெல்லாம் சொன்னான், ஏன்டா கடையை திறக்கலன்னு. கடையை திறந்து என்ன வெறுங்கடையில் உட்காந்துருக்கிறதா? ஒரு 2 லட்சம் பணம் இருந்தால் தான் ஏதாவது முதலீடு போடலாம். நிறைய கொள்முதல் பண்ணணும், சரக்கு இல்லை. இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தொகை வரும். அது அரசு மூலியமாவோ, நண்பர்கள் மூலமாவோ, சொந்தக்காரர்கள் மூலமாவோ, யார் மூலியமாவது உங்கள் தொழிலுக்கான ஒரு முதலீடு அப்படிங்கிறத உங்களை தேடிக்கிட்டு வரும். அதை வச்சு நீங்கள் மறுபடியும் ஜீரோவிலேருந்து தொடங்கலாம். ஜீரோவிலேருந்து ராஜாவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. தொழில் ரீதியா ஒரு தொழிலதிபரா எந்த தொழில விட்டீங்களோ அந்த தொழிலே சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஹீரோவையும் ஜீரோவாக்கின காலம் அப்படிங்கிறது மலையேறி போச்சு. இப்ப ஜீரோவும் ஹீரோவாகக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அது மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. அது பெரிய விஷயம். எப்பா ஒரு கடை ஒன்று வச்சிருந்தேன், ஹோட்டல் வச்சிருந்தேன், ஒரு மாஸ்டர் கிடைக்க மாட்டேங்கிறான், அப்பப்போ ஓடி போறானோ, தினம் பூட்டி போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பாங்க. அவர்களால் தொழிலும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. மீனராசியில் இருக்கிற சுக்கிரன் இந்த மாசம் முழுக்க உச்சத்திலையும் இருப்பார், வக்கரத்திலையும் இருக்கார், பரிவர்த்தனையோடையும் இருக்கார். ராசிக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் இப்படி உச்சத்துல இருக்கார் அப்படிங்கிறது குறுக்கீடு சக்திகளை தவிடுபடியாக்கும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா, கல்யாணம், காது குத்து, இப்படி இந்த மாசம் முழுக்க பாத்தீங்கன்னா விழாவை சிறப்பிக்கிறதுலேயே உங்க நேரம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். சொந்த பந்தத்துல கல்யாணம் காட்சி, அது இதுன்னு சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். நம்ம உறவுகளோட 10 ரூபாய்க்கு நேரத்தை கூடி செலவு பண்ணாலும் கூட செலவும் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா முறை செய்யறது, போறது வர்றது அப்படின்னு சொல்லி நமக்கு 10 ரூபா செலவாகும் இல்லையா? ஆனா அந்த மாதிரி போற இடத்துல நம்மளுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். என்னப்பா செஞ்சுக்கிட்டு இதை இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தே அப்படின்னு யாரோ ஒரு மூத்தார் உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுப்பாங்க. அது ரொம்ப அம்சமா பொருந்தி வரும். அதை தொடர்ச்சியா செஞ்சு பெரிய அளவுல சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அது மாதிரி பங்குனி 27ஆம் தேதி மீனராசிக்கு மறுபடி புதன் சூரியனோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகத்தையும் கொடுப்பாரு, நிசபங்க ராஜயோகத்தையும் கொடுப்பார். இது எல்லாமே உங்களுக்கு தொழில் விருத்தி அமையக்கூடிய வாய்ப்பு. மாமன் மைத்தனர் வழியில இருந்த மன கசப்பு அப்படிங்கிறது மாறக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த காலகட்டத்தில் கையில 10 ரூபா காசு வச்சிருந்தேன், எல்லா காசையும் விட்டுட்டேன், சேமிப்பு பூரா கரைஞ்சு போச்சு, 10 ரூபா கூட மிச்சம் இல்லை அப்படின்னு நினைச்சவங்க கூட இதுக்கு மேல 10 ரூபா சேமிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரும். அது மாதிரி பங்குனி 24 கடகராசிக்கு செவ்வாய் போய் நீசமடைகிறார். 7க்கும் 12க்கும் அதிபதி நீசமடைகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் இடம் பூமி வாங்குறதுல சிக்கல் இருக்கும். அதனால இடம் வாங்க வேண்டாம், பூமி வாங்க வேண்டாம். ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கும் அப்படின்னு விட்டுருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கினா எதையோ ஒன்று சொத்தை தலையில கட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தோட நீங்க இருக்கணும். அதே மாதிரி சனி பெயர்ச்சி 15ஆம் தேதி மறந்துடாதீங்க. சனி பகவான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு வரார். லாப வீட்டுக்கு வரார் அப்படிங்கிறது லாபம். சனி அதை கொடுப்பார், இதை கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா அதுல ஒரு எச்சரிக்கை என்னன்னா, சனியோட பார்வைக்குள்ள உங்களோட ராசி வருது. அதையும் நீங்க கவனமா பாத்துக்கணும். சனி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். வளர்ச்சியை கொடுப்பார், 10 ரூபா காசு கொடுப்பார், 10 ரூபா கடனை அடைப்பார், வீடு கட்டி கொடுப்பார், எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாரு. ஆனா உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு 10 ரூபா கொடுக்குறேன்னா அதை வச்சு நீ எப்படி வாழ்ற, சிக்கனமா இருக்கியா, நியாயத்துக்கு செலவு பண்றியா, தர்ம வழியில போறியா, 10 பேருக்கு உதவுறியா, இது எல்லாத்தையுமே சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதுல ஏதாவது கொஞ்சம் பிசிறிச்சு நான் தான் அப்படிங்கிற அகம்பாவம் தலைக்கு ஏறிச்சுன்னா ஐயோ சாமி விட்டுறாங்கிற அளவுக்கு லாப வீட்டில் உட்காந்துக்கிட்டே சனி அடிப்பார். அதனால கவனமா இருங்க. 10 ரூபா கையில காசு பணம் கிடைக்கிறப்ப உங்களால முடிஞ்ச அன்னதானம் 4 பேருக்கு செய்யுங்க. குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமா இந்த பங்குனி மாசம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.